ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜி வீட்டு விருந்து. இன்றைக்கி நாம் ரொம்ப சிம்பிளான அதே நேரம் ரொம்ப டேஸ்டான ஒரு ஸ்வீட் ரெசிபி பீட்ரூட் ஹல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பீட்ரூட் ஹல்வா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவு பீட்ரூட்டை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருங்க. பீட்ரூட்டை நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இந்த பீட்ரூட்டில் இருக்க ஜூஸை நம்ம ஹல்வா பண்ண போகிற பாத்திரத்துலேயே வடிகட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி துணி ஃபில்டர் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சக்கை எதுவுமே இல்லாமல் க்ளீனான ஜூஸ் கிடைக்கும். இல்லைன்னா ஒரு காட்டன் துணி யூஸ் பண்ணி நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ஸ்பூனை வச்சு அழுத்தி விட்டு இந்த மாதிரி ஜூஸை ஃபுல்லாக எடுத்துருங்க. இப்போது இன்னொரு 1/2 கப் போல் தண்ணி எடுத்து நம்ம ஜூஸ் அரைச்ச மிக்ஸி ஜாரை கழுவி இந்த சக்கை கூட அந்த தண்ணியை சேர்த்துக்கோங்க. தண்ணியை சேர்த்துட்டு அதையும் ஒரு ஸ்பூனை வச்சு அழுத்தி தண்ணியை நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. மொத்தமாக நாம் 1 கப் அளவு பீட்ரூட்டுக்கு 1 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கோம். இப்போது இந்த பீட்ரூட் ஜூஸில் 1/4 கப் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. கட்டி எதுவுமே இல்லாத மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது இது மாதிரி ஒரு பிளேட் எடுத்துக்கிட்டு கொஞ்சமாக நெய்யை பிளேட்டில் எல்லா பக்கமுமே படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த பிளேட்டை ஒரு ஓரமாக வச்சுட்டு நம்ம ஹல்வா பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போது நம்ம ரெடி பண்ண பீட்ரூட் ஜூஸை ஸ்டவ்வை ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. இது கூடவே 1/2 கப் அளவு சர்க்கரை சேர்த்துட்டு கலந்து விடுங்க. உங்களுக்கு எவ்வளோ அளவு இனிப்பு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. ஹல்வா எப்போவுமே அடிகனமான பாத்திரத்தில் பண்ணுங்கள், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக கட்டியாக வர ஆரம்பிக்கும் பாருங்க. இந்த மாதிரி கட்டியாக வர ஆரம்பிக்கும் போது அடுப்பை நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சிடணும். கையெடுக்காமல் கலந்து விட்டுட்டே இருங்க. இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கும்போது பீட்ரூட்டோட பச்சை வாசனை எல்லாமே போய் ஹல்வா உங்களுக்கு கொஞ்சம் திக்காக வர ஆரம்பிக்கும். ஹல்வா கொஞ்சம் திக்காக உருண்டு வர ஸ்டேஜில் வந்ததும் நெய் சேர்க்க ஆரம்பிச்சிருங்க. 4 டேபிள் ஸ்பூன் நெய்யை ஒரு டேபிள் ஸ்பூனாக சேர்த்து கலந்து விட்டுட்டே வாங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள். அவசரமாக பண்ணுறேன்னு ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, ஹல்வா கறி பிடிச்சிரும். நீங்கள் ஃபீட் பண்ணுற மதராக இருந்தால் பீட்ரூட் கண்டிப்பாக நிறையா சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு மதர் மில்க் அதிகரிக்கும். இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். நெய் எல்லாமே சேர்த்ததுக்கப்புறமா ஹல்வா நல்லா சுருண்டு வந்துடும். அந்த ஸ்டேஜில் 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூளும் நமக்கு பிடிச்ச மாதிரியான நட்ஸ் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, பாதாம், முந்திரி பருப்பு, நிலக்கடலை பருப்பு எதுவாக இருந்தாலும் அதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், சுட சுட சூப்பரான ஒரு பீட்ரூட் ஹல்வா ரெடி. இந்த ஹல்வாவை நம்ம ஏற்கனவே நெய் தடவி வச்சுருந்த பிளேட்டுக்கு மாற்றி ஒரு ஸ்பூனோ இல்லை கரண்டியோ வச்சு இந்த மாதிரி அழுத்தி விட்டுருங்க. ஹல்வாவை கம்ப்ளீட்டாக ஆற விடுங்க. ஹல்வா கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி பிளேட்லேருந்து வெளியில் எடுத்துட்டு உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப் வேணுமோ அந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஹல்வா எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. சாப்பிடவும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஹல்வா. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. திரும்ப இன்னொரு புது ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். இது ராஜி வீட்டு விருந்து. பாய்.